பிக் பாஸ் மூலமா பிரபலமானவங்க தான் பிரதீப் அவர்கள். அவரோட வீட்ல இப்ப பணமழையே பொழியுது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். பிகாஸ் என்ன காரணத்துக்காக இதை சொல்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 7 ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. முதல் முறையா ரெட் கார்டு கொடுத்து அதுவும் நம்ம பிரதீப் அவர்களை வெளியில தன்னதுக்கு பிறகு ரசிகர்களும் சரி ரசிகைகளும் சரி நிறைய பேர் ஆரவாரம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு புள்ளிக்காங் மூலியமா அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பப்பட்டது வெளிப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு சீப்பான ரீசனை சொல்லி அவர் வெளியில அனுப்புனாங்க. இதனாலேயே பிக் பாஸ் வீட்டை விட்டு அவர் வெளியில வந்ததுக்கு பிறகு அவருக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ரசிகைகள் அதிகபட்சமா இருந்துட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டோடனே கமல் சார் தப்பா முடிவெடுத்துட்டாரு, தீர்ப்பை மாத்தி சொல்லு பாஸ் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் விமர்சனம் செஞ்சுட்டு இருந்த வந்த லைன்ல இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் பெருசா எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு. மாயா கேங் செஞ்ச ஒரு சில செயலால தான் இன்னைக்கு பிரதீப் வெளியில வரத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்துச்சு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே பேசிட்டு குரலும் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இதை தீர கூட விசாரிக்காம ரெட் கார்டு கொடுத்தது ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்னு பலருமே விமர்சனம் பண்ற அளவுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 7 போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்தை டாட்டா வச்சு அங்க நிறைய கேம் விளையாண்டதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டா பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் நிறைய அசிங்கத்தை அந்த இடத்துல பட்டுட்டு தான் வெளியில வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் அவளை டாட் வச்சு பேசினதெல்லாம் நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் பிரதீப் ஆண்டனி என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நின்றுட்டு இருக்கும் பொழுது நிறைய ஆதரவும் அவருக்கு கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய சோஷியல் மீடியால அவரை பத்தி அவர் செஞ்ச விஷயங்களை பத்தி நிறையவே பேசிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் சீசன் 3ல கவின் இருக்கும் பொழுது அவரோட ஃப்ரெண்டா உள்ள பாக்குறதுக்காக அவர் வந்திருந்தாரு. சோ அப்பவே அவரை பார்த்துட்டு அவருக்கான ரசிகைகள் நிறைய பேர் இருந்தாங்க. இவ்வளவு ஸ்மார்ட்டா ஒரு பர்சன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய படங்களும் அவர் சைட் ரோல்ல பண்ணாரு. எல்லாமே நல்லா ஹிட் அடிச்ச படமா தான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா ஒரு படத்துல நடிக்கிறதுக்காக கமிட் ஆகியிருக்காரு. அந்த படத்தோட அட்வான்ஸே இவருக்கு 9 லட்சம் கொடுத்துருக்காங்களாமா. சோ இதை கேள்விப்பட்டோன்னே எல்லா ரசிகர்களும் ரொம்பவே ஆச்சரியமாயிட்டாங்க. பிகாஸ் பிக் பாஸ் சீசன் 7க்குள்ள ரொம்பவே அசிங்க அவமானம்லாம் பட்டு திடீர்னு ரெட் கார்டு கொடுத்து வெளியேறின ஒரு பர்சன் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே தகுத்து எரிஞ்சு எதை பத்தியுமே பெருசா கன்சிடர் பண்ணாம இன்னைக்கு ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு கமிட் ஆனது மட்டும் இல்லாம இவ்வளோ அமௌண்ட் அவருக்கு அந்த நடிப்புக்கு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா அவர் எப்பேற்பட்ட மனுஷங்கிறது நமக்கு தெளிவாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம அந்த செக்கை வச்சுக்கிட்டே ஒரு படம் ஒண்ணு எடுத்து அதை சோஷியல் மீடியாவிலும் போட்டிருந்திருக்காரு. இந்த படம் எப்ப வரும்லாம் எனக்கு தெரியாது, ஆனா வந்தா தியேட்டர்ல போய் பாருங்க அப்படின்னு ஒரு கேப்ஷனும் கொடுத்திருந்திருக்காரு. கண்டிப்பா நம்ம எல்லாருமே போய் பார்ப்போம் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. பிகாஸ் பிரதீப் ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் அவர் உள்ள இருந்த வரைக்கும் பெருசா எதுவுமே தெரியல. ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் வெளிப்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனோம்னா அவர் எப்படி வேணாலும் பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா பழி வாங்கி இருந்திருக்கலாம். அவர் எதுவுமே பண்ணல, ரொம்பவே சாஃப்டா டீல் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே போச்சு புகழ்ந்துட்டு இருக்க இந்த விஷயத்துல இவருக்கு மட்டும் எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்காம இருந்த நிலையில இப்ப லக்கா ஒண்ணு சிக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரிதான் சில செயல்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. இந்த செய்தி கேட்ட ரசிகர்கள் எல்லாருமே தாவி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க.